இதில் இந்த பிலிப்பியர் நிருபம் யார் எழுதுனா, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த பிலிப்பியர் நிருபம் நமக்கு தெரியும். இந்த பிலிப்பியர் நிருபம் எழுதுனது அப்போஸ்தலனாகிய பவுல். அதில் நீங்கள் முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் எழுதுனா, யாருக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் முதல் 2 வசனம் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் எழுதுகிறார். இப்போ எழுதுனது யாரெல்லாம் 2 பேர் குறிப்பிட்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும். ஓகேவா? அந்த 2 பேரும் பிலிப்பு அப்படிங்கிற அந்த பட்டணத்தில் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் சொல்லும்போது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டிருந்தவங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தவங்க, அவங்கள தான் பரிசுத்தவான்கள். ஏன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதை சொல்கிறார். அவங்க அனைவருக்கும் கண்காணிகள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த திருச்சபையில் கண்காணிகள் உதவிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அந்த திருச்சபையில் ஊழியக்காரர்களாக தலைமைத்துவ பொறுப்புகளில் இருந்த நபர்கள். அவங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன்